நம்ம வீட்டு ரோஜா செடி வானுயர்ந்து நோக்கி வளர்ந்துட்டுருக்குங்க. எல்லாருமே கேட்பாங்க, ரோஜா செடி அதிகபட்சம் ஒரு 5 அடியில் இருக்கும். இது என்ன ஃபஸ்ட்டு ஃப்ளோரை தாண்டி போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. இது நாட்டு வெரைட்டி அப்படின்னு சொல்லி தான் கொடுத்தாங்க. நிறைய பூக்கள் இருக்குது, ஏன் பறிக்கல அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ இவங்க தான் காரணம். இவங்க பார்த்திங்கன்னா முதல்ல ஏதோ குப்பை தான் காற்றுக்கு அடிச்சுட்டு வந்து மாட்டிகிட்ருக்கு அப்படின்னு நினச்சோம். கூடு கட்டினாங்க. தூக்கணாங்குருவி கூட இருக்குமோ அப்படின்னு நினச்சிட்டு இருக்கப்போ தான், இல்லை, தூக்கணாங்குருவி கூட விட ரொம்ப சின்னதாக தான் இருந்தாங்க. சரி, வேறு யாரோ அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்த்துட்டு இருந்தோம். முதல்ல வந்து தேன் சிட்டு சைஸில் தான், அதாவது ஒரு லைட் க்ரீன் நியான் எல்லோ கலரில் தான் வந்து ஒரு குருவி வந்துட்டு இருந்துச்சு. நானும் தேஞ்சிட்டு இருந்தான்னு சொல்லி எல்லாத்தையும் சொல்லிட்டு இருந்தேன். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா வேறு ஒரு குருவி தான் வர்றாங்க. பார்த்தீங்கன்னா அந்த ஒருத்தங்களுக்காக இவ்வளோ பூ எதையுமே நான் பறிக்கிறது இல்லை. இதுக்கு முன்னாடி புல்புல் குருவி ஒன்று கூடு கட்டி இருந்துச்சு. நான் சரி, அது ஒரு சைடு கூடு கட்டி இருக்கட்டும், நம்ம ஒரு சைடு பூ பறிப்போன்னு பறித்தேன். ஆனால் வந்து அது கூட்டை களைச்சிட்டு போயிடுச்சு. அதனாலேயே இவங்களுக்காக பயந்துட்டு பூ பறிக்கிறது இல்லை. பார்த்தீங்கன்னா சாப்பாடு எல்லாத்தையுமே எட்டு வந்து உள்ளே ஸ்டோரேஜ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நான் பார்க்குறப்போ தூரத்தில் எங்கள் ஏரியாவில் நிறைய வேப்ப மரம் இருக்குது. அங்கேருந்து இருக்கிற புழு பூச்சி எல்லாத்தையுமே பறிச்சிட்டு வந்து உள்ளே ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு அப்பப்போ எடுத்து சாப்பிட்றாங்க. இவங்க பார்த்திங்கன்னா மேற்கு திசையை நோக்கி தான் வந்து கூடு கட்டியிருந்தாங்க. அந்த மேலே பார்த்திங்கன்னா ஒரு ஷெட்டு மாதிரி இருக்கும், அதாவது மழை பெஞ்சாலும் உள்ளே வராத மாதிரி. மழை எந்த திசையை பார்த்து அடிக்குது அப்படின்றத அந்த காலத்தில் இந்த பறவைகள் கூடு கட்டுறதை வச்சு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. பட் இந்த முறை நானே பார்த்துக்கிட்டேன். இவங்க என்னென்னா ரொம்ப நேக்காக இந்த சின்ன குச்சியில் நுனியில் தான் கட்டியிருக்காங்க. எந்த பறவைகளாலேயும் பூனை இல்லை வந்து உடக்கான் எதுனாலையுமே இதுக்கு வந்து ஆபத்து வராது. நல்ல சேஃபான இன்ஜினியர், அதுவும் இல்லாமல் நல்ல கட்டிடக்கலை தெரிஞ்ச இன்ஜினியர் வந்து எங்கள் வீட்டில் இருக்காங்க. உங்களுக்கு யாராவது வீடு கட்டணுன்னா காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. வீட்டு ரோஜாலாம் என்னை பார்த்து சிரிப்பாக சிரிக்குதுங்க. இப்போ முடிஞ்சால் இப்போ வந்து என் மேலே கை வைன்னு.